வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மக்களவை தேர்தலுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தேங்காய்த்திட்டு பள்ளிக்கூடம் தெருவில் வெள்ளிக்கிழமை முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் விபத்தின்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்கும் வகையில்தான் காவல்துறை, கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே கூறியபடி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்களை தேர்தல் முடிந்ததும் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் புதுவைக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உதவி அவசியம் எனவும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் மத்திய அரசுடனான மோதல்களால் திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியவில்லை எனவும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சியே அமைய உள்ளதாகவும் புதுச்சேரி பாஜக வேட்பாளரை வெற்றி பெற செய்வது அவசியம் என்றார். பிரச்சாரத்தின் போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், பாமக மாநில தலைவர் கணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் கஞ்சா பொட்டலங்கள் வீசப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் சிலர் வெளியேறியுள்ள வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிறைக்குள் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சிறை வளாக உட்புறத்தில் சுற்றுச்சுவர் அருகே வியாழக்கிழமை வீசப்பட்டு கிடந்த ஒரு பொட்டலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். அதில் ஒரு நவீன கைபேசி உட்பட 5 கைபேசிகள் இருந்தன. மேலும் வைஃபை மோடம், சிகரெட் கட்டுகள், கஞ்சா பொட்டலம், 2 சார்ஜர்கள் ஆகியவை இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார். பின்னர் அவை காலாப்பட்டு காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து காலாப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குமரன் நகரில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து உதவியாளர் அன்வர் பாஷா தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் GN பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் லாஸ்பேட்டை குமரன் நகரைச் சேர்ந்த ஸ்ரீ திவ்யா என்பதும் அப்பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2வரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காவல்துறையினர் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2வரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், புதுச்சேரி அடுத்த அனுமந்தை பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 6,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர்.
விசாரணையில் முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அரவிந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே நேற்று இரவு மரப்பாலம் சந்திப்பு அருகே பொதுமக்களை மிரட்டும் வகையில் கத்தியுடன் நின்றிருந்த அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த வடிவேலு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஏரிப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையிலான காவல்துறையினர் ஏரிப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த வாலிபர் காவல்துறையினரை கண்டதும் தப்பியோட முயன்றார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து அவரது உடைமைகளை சோதனை செய்ததில் 100 கிராம் அளவிற்கு சிறு சிறு கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் இருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஏரிப்பாக்கம் பழைய காலனி மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த முகிலன் என்கின்ற அப்பு என்பது தெரிய வந்தது. இவருக்கு விழுப்புரம் KK ரோடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற வாலிபர் கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்தது. இருவர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை மாநிலம் கரியமாணிக்கம் ஹோலி பிளவர் CBSE பள்ளியில் 2023-24 கல்வியாண்டில் பயின்ற UKG மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளி முதல்வர் ராஜசேகரன் வரவேற்று பேசினார். பள்ளி குழும தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். பள்ளி இயக்குனர் விஷ்ணு பிரியன் முன்னிலை வகித்தார். பட்டமளிப்பு உடையணிந்த மாணவர்களுக்கு சான்றிதழ், மெடல் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் மழலையர்களின் பாடல், நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இறுதியாக ஆசிரியை கலைமதி நன்றி கூறினார். கணுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டையில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறுகின்ற விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக கடந்த 27ஆம் தேதி பாஞ்சாலி திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை அடுத்து முக்கிய நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத்திற்கு மார்ச் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் விமான சேவை நிறுத்தப்படுகிறது. புதுவை லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் இருந்து ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் மூலம் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்கு 90 பேர் அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய விமானத்தை இயக்கி வருகிறது. இந்த விமானம் ஹைதராபாத்தில் இருந்து மதியம் 12:25 மணிக்கு புறப்பட்டு 2 மணிக்கு புதுச்சேரி வந்து சேரும். பின்னர் இங்கிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு 3:20 மணிக்கு பெங்களூர் சென்றடையும். அங்கிருந்து மாலை 3:50 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுச்சேரி வந்து சேரும். மாலை 5:10 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்படும் விமானம் மாலை 6:35 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும். இந்த விமானத்திற்கு தற்போது பயணிகளிடம் போதுமான வரவேற்பு இல்லை என்று கூறப்படுகிறது. 65 பயணிகளுக்கு மேல் இருந்தால் மட்டுமே விமானத்தை இயக்கினால் லாபகரமாக செயல்படுத்த முடியும். ஆனால் குறைவான பயணிகளே செல்கின்றனர். எனவே மார்ச் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத், பெங்களூர் விமான சேவைகள் நிறுத்தப்படுகிறது. இதற்காக முன்பதிவு கடந்த 9ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனால் புதுச்சேரி விமானம் மூலம் வரும் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த விமானத்தை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக அதிநவீன பேருந்து காரைக்கால் கோவை வழித்தடத்தில் மார்ச் 30ஆம் தேதி முதல் இயக்கப்படுகிறது.
காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து கடந்த 6 மாத காலமாக செயல்பாட்டில் இல்லாததால் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோயம்புத்தூர் பேருந்தை இயக்க கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் காரைக்காலில் இருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவை மார்ச் 30ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. இதற்காக 2 புதிய பேருந்துகள் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டது. இப்பேருந்தின் இருபுறமும் சிசிடிவி கேமரா, ஒவ்வொரு இருக்கையிலும் USB சார்ஜர் மற்றும் எமர்ஜென்சி அலாரம், சிசிடிவி கேமரா பதிவு செய்யும் காட்சிகளை அலுவலகத்தில் இருந்தே பார்க்கும் வசதி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இப்பேருந்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பாஜக சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள இந்த தேர்தல் அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் பகல் வேளைகளில் சுட்டரித்து வரும் வெயிலின் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் இந்த ஆண்டு கத்தரி வெயில் துவங்குவதற்கு முன்பாகவே வெயில் சுட்டரித்து பகல் வேளைகளில் கடுமையான வெயிலினால் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். இதனால் பகல் வேளைகளில் வீடுகளுக்கு உள்ளேயே பொதுமக்கள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் நகர சாலைகள் வெயிலின் காரணமாக பகல் வேளைகளில் குறைவான மக்கள் வந்து செல்வதை காண முடிந்தது. புதுச்சேரியில் அதிக அளவில் வெப்பம் பதிவாகி வருவதால் பகல் வேளைகளில் அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். கடும் வெயிலின் தாக்கத்தால் பகல் வேளைகளில் வீடுகளுக்கு உள்ளேயே முடங்கிய மக்கள் மாலை நேரத்தில் வெயில் குறைந்த பிறகு வெளியே வருகின்றனர். இதனால் மாலை வேளைகளில் புதுச்சேரி நகர பகுதிகள் மற்றும் கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் சுட்டரிக்கும் வெயிலின் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர் விடுமுறையினையொட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்தனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வர். இந்நிலையில் புனித வெள்ளி, சனி, ஞாயிறு தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரிக்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு மாநில சுற்றுலா பயணிகள் கடற்கரை சாலை, பாண்டி மெரினா, பாரடைஸ் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை பகுதிகளில் குவிந்தனர். மேலும் புதுச்சேரி கடற்கரை தலைமை செயலகம் அருகே உள்ள செயற்கை மணல் பரப்பில் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்தும் மகிழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் செல்ஃபி எடுத்தும் சிலர் குடும்பத்தினருடன் வந்தும் ஆனந்தமாக பொழுதை கழித்தனர். விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் கடற்கரை பகுதியில் ஆங்காங்கே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து பகல் வேளைகளில் கொளுத்தும் வெயிலின் காரணமாக மாலை வேளைகளில் கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் களை கட்டியது. விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. மின் இணைப்புகள் குறித்து மின் வாரிய அதிகாரிகள் நம்பிக்கை தகவலை தெரிவித்துள்ளனர். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, சென்னை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடந்த டிசம்பரில் வரலாறு காணாத மழை பெய்ததால் அதிக அளவு மின் சாதனங்கள் பழுதாகிவிட்டன. இதனால் கையிருப்பில் உள்ள உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதால் அவைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா. அதனால்தான் இந்த வருடம் மின் இணைப்பு வழங்கும் பணி பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், எனவே வழங்க வேண்டிய 30,000 மின் இணைப்புகளை அடுத்த 2 மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின் வாரிய அதிகாரிகள் தரப்பில் உறுதி தரப்பட்டுள்ளது. இந்த உறுதியானது விவசாயிகளுக்கு நிம்மதியை தந்து வருகிறது. ரஷ்யா, உக்ரைன் இடையே 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடைபெற்று வருகிறது.
போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த சூழ்நிலையும் தென்படவில்லை. மாறாக இரு தரப்பும் தாக்குதல்களை விரிவுபடுத்தி வருகிறது. குறிப்பாக ரஷ்யா கடந்த சில வாரங்களாக உக்ரைனில் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து சரமாரியாக தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இதனால் உக்ரைனில் பல பகுதிகளில் மின் இணைப்பு தடைப்பட்டு 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ரஷ்யா நேற்று ஒரே நாளில் உக்ரைன் மீது 99 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. உக்ரைனில் மின் கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. இதில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு IPL ஏலத்தில் எந்த அணியாலும் வாங்கப்படாத போது தனது குடும்பத்தினருக்கு கொடுத்த சத்தியத்தை 2024 IPL தொடரில் CSK அணியின் இளம் வீரர் சமீர் ரிஸ்வி நிறைவேற்றியுள்ளார். CSK அணியின் இளம் வீரர் சமீர் ரிஸ்வி ஒரே ஒரு இன்னிங்ஸ் மூலமாக ரசிகர்களின் நம்பிக்கையினை பெற்றுள்ளார். குஜராத் அணிக்கு எதிராக போட்டியில் 19வது ஓவரில் களமிறங்கிய சமீர் ரிஸ்வி ரஷீத் கான் பவுலிங்கில் 2 சிக்சர்களை விளாசியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதில் IPL தொடரில் அறிமுக இன்னிங்ஸில் முதல் பந்திலேயே சிக்சர் அடித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.